சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வாங்க, நல்லா இருக்கேன். மரம் பெருசா வளர்ந்துருச்சு. ஆமாம் சார். ஆளே பார்க்க முடியல. எங்க சார் பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? சொல்லவே இல்லை. சார் உங்களுக்கு சொல்லாமலா? விரைவில் பத்திரிக்கையோட வந்து சந்திப்பேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேங்க சார். சரி சார், போயிட்டு வாங்க. ஏங்க குறிச்சு கொடுத்த தேதிய ஓகே பண்ணிட்டாங்களா பொண்ணு வீட்டுக்காரவங்க? ஏங்க உங்களைத்தான் பேசிக்கே இருக்கேன், என்னாச்சு? என்னத்த சொல்ல, உன் மகராஜ் அப்படி இருக்கு. இப்போதான் ஃபோன் பண்ணாங்க, எதுவும் வேணாம்ட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? உன் மகனுக்கு எத்தனை பொண்ணுதான் பார்க்கறது? நம்மளும் பார்த்தோம், அவங்களும் வந்து பார்த்தாங்க. நிச்சயதார்த்த தேதியை குறிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க, குறிச்சும் கொடுத்தோம். இப்போ கடைசி நேரத்தில் வேணான்றாங்க. என்னத்த சொல்ல. வாங்க வாங்க பனி, உட்காருங்க. என்னங்க சார், சந்தோஷமா இருக்கீங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்களும் மறந்துட்டாங்க, நீங்களும் மறந்துட்டீங்க. நிச்சயத்தான் முடிவு பண்ணிட்டீங்க போல. என்ன பண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன சார் ஆச்சு? நிச்சயார்த்தம் நின்றுச்சுலங்க. என்ன சார் சொல்றீங்க? நகை எதுவும் கூட கேட்டீங்களா? இல்லைங்க, 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. அப்படி போய் கேட்குங்களா? நம்ம என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு ஃபோன் பண்ணி வேணாம்ட்டாங்க. இது சார், நானே போன் போட்டு கேட்குறேன். என்ன மணி, என்ன சொன்னாங்க? முதல்ல உங்க பையனை கூப்பிடுங்க. அஜித், என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பொண்ணு வீட்டுல எதுவும் பேசுனாங்களா? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா பேசினாங்க. என்ன சொன்னாங்க? பேமெண்ட் தான் பேசினாரு. வேற எதுவும் சொல்லையா? வேற ஒன்றும் சொல்லுங்க. அதிகமாக அரசியல் பற்றி பேசினாரு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்னன்னு கேட்டாரு. இது வரைக்கும் ஓட்டே போட்டதில்லைன்னு சொன்னேன். சரின்ட்டு போன வச்சுட்டாங்க. ஓட்டுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னையா சம்பந்தம்? தம்பிக்கு 30 வயசு ஆகி இன்ன வரல ஏன் ஓட்டு போடல? இது வரைக்கும் சன்னா கடமை செய்யாதவர் கல்யாணம் முடிச்சு அவர் கடமை எப்படி செய்வார்னு கேட்குறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. அடுத்த வாரம் எலெக்ஷன் வருதுல, முதல் ஓட்டம் தம்பியை போட்டு வர சொல்லுங்க. மறுநாளா நிச்சயமா வச்சுக்கலாம்ட்டாங்க. அப்படியே அப்படி ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் வர்ற தேர்தலில் குடும்பத்தோட போய் முதல் ஓட்ட போட்டுரும். முதல் செய்யுங்க. இனிமேல் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா, 10 பொருத்தம் 11 பொருத்தம் பார்க்குறது போல் மாப்பிள்ளையும் பொண்ணும் வாக்களிச்சிருக்காங்களா அப்படிங்கிற தேர்தல் பொருத்தம் பார்க்கணும். மாப்பிள்ளை பொண்ணுடைய தகவல்களை வாங்கும் பொழுது அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற தகவலையும் வாங்கி அந்த பயோடேட்டாவில் வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். அரசாங்கம் என்பது என்னன்னா, ஒரு நாட்டையோ ஒரு தேசத்தையோ வழிநடத்துவதற்கு உண்டான சட்டத்திட்டங்களை ஏற்றுவதற்கும் வழிநடத்துவதற்கும் வழங்கப்படும் அதிகாரம் தான் அரசாங்கம். ஸோ 18 வயது முடிந்த அனைவருக்குமே உங்க ஓட்டுரிமை வாங்கியிருக்கு. நீங்க உங்க ஓட்டுரிமை மட்டும் இல்லாம இது உங்களை மக்களை ஆதரவு பண்ண அதிகாரங்களையும் சேர்த்து உங்களுக்கு மறைமுகமா அது வழங்கப்பட்டிருக்கனால இதோட மதிப்பு தெரிஞ்சு அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.